ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அதில் வந்து என்னென்ன மாதிரி வந்து ஒரு டாஸ்க் வந்து நமக்கு கொடுத்து இப்போ வந்து எதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் இப்போ 3 பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து இந்த 3 டாஸ்க் பற்றி எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு ஓன் வெப்சைட் ஏதாவது இருக்கணும், இல்லாட்டி பிளாகர் இது மாதிரி எதாவது உங்களுக்கு வந்து இருக்கணும். அதில் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட இதில் ஓனாக வந்து உங்கள் நேமில் வந்து ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு இருக்கணும், இல்லாட்டி பிளாகர் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் நேமில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் பிசி இருக்கலாம், இல்லைனாக்கா லேப்டாப் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கணும். அது இல்லாமல் வந்து இந்த 2 ஆப்ஷன் வந்து யாருமே வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அதில் வந்து ஆப்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து உங்களோட ஓன் பிசி இருக்கணும், இல்லாட்டி லேப்டாப் ஏதாவது உங்கள்கிட்ட கைவசம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யூடியூப் சேனல் அல்லது ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இந்த 3 இதில் வந்து உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஐடி இருக்கணும். அதில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம வந்து அதில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எந்த ரிலேட்டட் வேணாலும் வீடியோ போடலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன் மட்டும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பற்றி அதில் வந்து நம்ம வந்து வீடியோ போடக்கூடாது. செகண்ட் பார்த்திங்கன்னா அடல்ட் விஷயம் பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து எந்த ஒரு வீடியோவும் நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அது போக வந்து எந்த விதமான வீடியோ வேணாலும் நம்ம இதில் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதுக்கு வந்து நமக்கு எஸ்பிஓவில் வந்து ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. இந்த 2க்குமே பார்த்திங்கன்னா இன்கம் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்கும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு அதை விட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற டாஸ்க் பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து எலிஜிபிள். இதில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். பார்த்திங்கனாக்கா ஆர்டிகல்ஸ் ரீடிங் அந்த மாதிரி வந்து ஒர்க்கெலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இதில் வந்து இப்போது வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் வந்து மற்ற எல்லாருமே இந்த 2 கேட்டகரியில் மேலே இருக்கிற அந்த 2 கேட்டகரி போக மற்ற அவங்க எல்லாருமே வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் தான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் சேலரி வந்து கம்மியாக இருக்கும். மேலே வந்து அதில் வந்து சம்பளம் வந்து கூட வருது, சேலரி வந்து கூட வருது அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் மேலே இருக்கிற 2 ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க. சப்போஸ் வந்து நம்ம மேலே இருக்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நம்மளோட ஐடி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து திரும்ப நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு மாத கணக்கில் வந்து பல மாதங்கள் ஆயிரும். அதனால் இந்த தவறு வந்து யாருமே வந்து பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இப்போது நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இது 2ல் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஃபஸ்ட் வந்து நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். எஸ்பிஓ portal.org.in அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி லாகின் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கும், டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து உங்களோட நேம் வந்து அப்படியே காட்டிடும், உங்களோட ஸ்டாஃப் ஐடியும் இருக்கும். சூஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக, இதில் 2 கேட்டகரியில் போகிறவங்க மட்டும்தான் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். மற்றவங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து யாருமே இதில் வந்து எந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடாது. ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி தான் வந்து சஸ்பெண்ட் ஆகிரும். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து ஓனாக வந்து சொந்தமாக பிசி இல்லாட்டி லேப்டாப் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டு, அதாவது உங்களோட நீங்கள் வந்து ஓனாக ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கி இருக்கணும். அதில் வந்து போஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடியோ அப்லோடு பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி அதில் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க, ஃபேஸ்புக் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் இதில் வந்து எனக்கு தெரியும் அதில் வந்து வீடியோ அப்லோடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து 2ல் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபுள்
கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னாலும் இப்போது உங்களோட என்டர் யுவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் URL அப்படின்னு கேட்டிருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து URL அட்ரஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதில் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி யூடியூப் வந்து உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்குது பாருங்கள், உங்களோட லோகோ காட்டும் பாருங்கள், உங்களோட சேனலோட லோகோ காட்டும். இந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களோட சேனலோட நேம் காட்டும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, பேனா மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் சேனல் URL அப்படின்னு காட்டுது பாருங்கள். அந்த இது சிம்பிள் வந்து காப்பி பண்ணுறதுக்குள்ள சிம்பிள். இதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களோட இந்த இதில் இருக்கிற அந்த சேனல் URL லிங்க் வந்து அது அப்படியே காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து சேனல் நேம் இருக்குது பாருங்கள், அந்த நேமையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இந்த என்டர் யுவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் URL இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணினீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனலோட URL இங்கே வந்துடும். என்டர் யுவர் யூடியூப் பேஜ் நேம். இப்போ அந்த பேஜ் நேம் நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே பாருங்கள், இதுதான் யூடியூபோட பேஜ் நேம். இந்த நேமை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கணும். நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் வீடியோ கண்டென்ட் கேட்டகரிஸ், அதாவது எந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் வந்து அப்லோடு பண்ண போகிறீங்க. SBO பற்றின வீடியோ, அக்ரியை பற்றியா, இல்லை குக்கிங் பற்றியா, இல்லை எஜுகேஷன் பற்றி என்னென்னலாம் நீங்கள் வந்து அப்லோடு பண்ண போகிறீங்களோ அந்த வந்து கண்டென்ட் வந்து கேட்டகரிஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேனல் அக்கௌண்ட் க்ரியேட் டேட். இப்போ வந்து எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் வந்து சேனல் யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் சேனல் உருவாக்கி எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு குத்துமதிப்பாக வந்து ஒரு ஆவரேஜாக நீங்கள் வந்து போடலாம். இப்போ ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா வந்து இப்போ 2022 ஏதோ ஒரு மாதம் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு அப்ராக்ஸ் டேட் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணினீங்க, இல்லாட்டி 5 இயர்ஸ் முன்னாடி எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்களோ ஒரு அப்ராக்ஸ் டேட்டை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வீடியோ போஸ்டிங் டிவைஸ், மொபைல்லேருந்து பண்ணுறீங்களா இல்லை சிஸ்டத்துலேருந்து பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பெர் வீக், ஒரு வாரத்தில் எத்தனை வீடியோஸ் வரையும் நீங்கள் உங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 1 போடலாம், 2 போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான் இது. அப்போ அந்த மாதிரி இந்த டீட்டெயில் இதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் வந்து கரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு தவறு இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். சப்போஸ் இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இதில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து சப்மிட் கொடுத்துருக்க பாருங்கள். இந்த சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து சேவ் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இப்போ இந்த 2 டாஸ்கில் வந்து யாரெல்லாம் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்களோ அவங்க மட்டும் இந்த ஃபார்ம் நிறங்க. மற்றவங்க யாருமே வந்து தயவு செஞ்சு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் யாருமே இந்த ஃபார்ம் பக்கமே போக வேண்டாம். இதில் வந்து யாருமே ஃபில் பண்ண வேண்டாம். ஃபில் பண்ணால் உங்களோட ஐடி தான் சஸ்பெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கே வந்து பல மாதங்கள் ஆயிரும். நம்ம ஒர்க் பண்ண முடியாது. அதனால் SBO வந்து கூடிய சீக்கிரம் இப்போ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த இதில் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கு உள்ளே ரிப்ளை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.